ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டைரி ஃபார்ம். நம்ம கோபால் டைரி ஃபார்மில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு அருமையான சிவாஜி கச்சப் மாடு நம்ம பண்ணைக்கு வந்திருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் ஒரு சிவாஜி கச்சப் போட்டிருந்தோம். அதை நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஆனால் நம்ம கேரளாவுக்கு நம்ம பதிவாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முக்கு நம்ம அந்த சிவாஜி கச்சப் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த வாட்டி நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி நம்ம கொண்டு வந்திருக்க மாடுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2வது இதில் 6 பல்ல சிவாஜி கச்சப்பில் ஒரு அருமையான மாடு. மாட்டோட ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, கண்ணும் மாட்டே மாதிரி நல்லா கிடேரி கண்ணில் சிவாஜி கச்சப்பில் போட்டிருக்கு. மாட்டோட ஃபுல் வீடியோ நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போட்டு விடுதேன் பாருங்கள். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டை குளத்தில் நம்ம கோபால் டைரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லா மாட்டை பற்றி காட்டிட்டு நான் உங்களுக்கு சிவாஜி கச்சப்போட வீடியோவும் அதுக்கடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு 25 மாடு விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. 25 மாடு எல்லாமே நல்ல உயர் தரத்தில் உள்ள மாடுகள். எல்லாமே ஒரு ஃபார்முக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, வாங்கிட்டு போகிறவங்க ஒரு 10 வருஷம் பயன்பெறக்கூடிய வகையில் நல்ல இளம் மாட்டில் ஹை ஹீல்டிங்கில் நீடித்து கறக்கக்கூடிய வகையில் நல்ல ஹெச்எஃப்பில் நல்ல ப்ரீடாக உள்ள மாடு இருக்குது. அதே மாதிரி ஜெர்சி டைப்பில் உள்ள மாடுகளும் இருக்குது. ரெட்டின் ஜெர்சியில் இருக்குது. கிராஸ் டைப் மாடுகளும் நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிள் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாட்டில் நம்ம பண்ணையில் அதிகபட்சம் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே நல்ல ஹை ஹீல்டிங்காக நல்ல உயர்தரமாக கூடுதலாக ஒரு 20 லிட்டரு 25 லிட்டரு கறக்கக்கூடிய டைப்பில் ஹெச்எஃப்பில் ஜெர்சியில் பிளாக் ஜெர்சியில் எல்லா டைப்பில் உள்ள மாடுகளும் இருக்குது. எல்லா மாட்டோட வீடியோவுமே இருக்குது. அது இந்த வீடியோ வரது போக அது போக நம்ம பண்ணையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15-20 மாடுகள் நம்ம பண்ணையில் இருக்குது. நீங்கள் தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலுமே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா, 2வது இதில் 6 பல்ல சிவாஜி கச்சப்பில் அதே மாதிரி 100% மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. நிறைய பேர் மாடு நல்ல ஹெவி சைஸாக இருக்குது, அதனால் வீட்டிலே இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நல்லா மேய்ச்சல் முறையில் நல்லா அடர்த்திவனம் கொடுத்து வீட்லேயும் நல்லா அருமையாகவே அவங்க செல்ல பிள்ளை மாதிரி வளர்த்த மாடு. இப்போ அவங்களால பார்க்க முடியல, அவங்க வெளியூர் போகிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் மாடே கொடுத்தாங்க. 2வது இதில் 6 பல்ல சிவாஜி கச்சப்லாம் மாடு பார்க்க ஒரு அழகு. அப்படி ஒரு முக லட்சணமாக உள்ள மாடு. நம்ம பண்ணையிலையும் சரி நம்ம வீட்லேயும் சரி இப்படி ஒரு மாடு நின்னாலும் போதுங்கக்கூடிய வகையில் நல்ல முக லட்சணமாக உள்ள மாடு. அதே மாதிரி மேய்ச்சலுக்கு தீவனம் தண்ணிக்கு நல்லா அருமையாகவே இருக்குது. முகத்தில் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ஒரு அழகான நெத்தியில் ஒரு அழகான சுட்டி. பார்க்க ஒரு அழகு. நல்ல வெள்ளை கொம்பில் நெத்தி சுட்டியோட ஒரு சிவாஜி கச்சப் மாடு நல்ல ஹை ஹீல்டிங்கில் வாங்க நினைக்கும். கண்டிப்பாக நம்ம பண்ணைக்கு இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு வாங்கி ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். நல்லா பயன் பெறக்கூடிய வகையில் உள்ள மாடு. அதே மாதிரி மாட்டோட கறவுன்னு பார்த்திங்கன்னா, போன இதில் 20 லிட்டர் கறந்துச்சு. 20 லிட்டர் 21 லிட்டர் கறந்த நேரத்துக்கு 11-10-21 லிட்டர் கறந்த மாடு. இந்த இதுவும் அதே மாதிரி இந்த மாடு ஒரு 22 லிட்டர், மாட்டுக்காரங்க 25 லிட்டர் சொல்கிறாங்க. அவ்வளோ எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு 22 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் இருக்கும். பாலை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கும். மாடுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நின்னால் நம்ம வீட்டில் இப்படி ஒரு மாடு நிற்கணுங்கக்கூடிய வரையில் அவ்வளோ ஒரு அழகான ஒரு மாடு. அழகுலையும் சரி நல்ல கரவத்திரமாக உள்ள மாடு. மாட்டோட கால் நரம்போட்டத்தை பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். காம்பு நரம்போட்டம், காம்பு விளக்கடி ஒவ்வொரு காம்பு கடையில் 1 அடி கேப் இருக்குது. கண்ணுக்குட்டி அதுலேயும் ஸ்பெஷல். பார்க்க மாட்டே மாதிரி. ஒன்று வாங்கினா 1 இலவசங்க மாதிரி. இந்த கண்ணுக்குட்டின்னு ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம பேர் சொல்ல வளர்த்துக்கலாம். 2 முதல், 1 வாங்கினா 2 முதலுங்க வகையில் மாட்டு கலர்லேயே அப்படியே சிவாஜி கச்சப் கலரில் செவ்வளோ போடுறல அருமையான கண்ணு கிடேரி கண்ணில் அப்படி குதிரை குட்டி மாதிரி இருக்குது. பார்க்க ஒரு அளவு ஒரு 20 லிட்டர் 22 லிட்டர் கறக்க மாதிரி நல்ல உருப்படியாக உள்ள மாடு வாங்க நினைக்கப்படுவீங்க. கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாடு வாங்கினவங்க யார் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த குட்டியை வாங்கிட்டு போய் கண்டிப்பாக வளங்க. இந்த குட்டியை வளர்த்து அடுத்து நல்ல ஒரு மாட்டுக்கு இதே மாதிரி நல்ல ஒரு இனத்தில் மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல உயரந்தரமாக உள்ள மாடு. நல்லா நீடித்து கறக்கக்கூடிய மாடு. நமக்கு தெரிய சின்ன கண்டுலேருந்தே நமக்கு தெரிய இருந்த பஸ். அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறைக்கு எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். சின்ன பசங்க, லேடிஸ் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவைக்கும் அவ்வளோ ஒரு அருமையான மாடு. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டை குளத்தில் நம்ம கோபால் டைரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுத்துலாம். நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டா எல்லா லைனுமே நம்ம வண்டிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கோயம்புத்தூர் லைனு நல்ல உயர்தரமாக உள்ள பசுக்கள் வாங்க நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா, மோட்டி டைப்பில் தலையீத்து கிடையாது 2 பல். தலையீத்து 2 பல்லில் இவ்வளோ ஒரு சைஸில் உள்ள மாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெவி சைஸில் உள்ள கிடையாது. இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா, தலையீத்துலேயே ஒரு 22 லிட்டர் அந்த ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதோட ப்ரீட் அப்படி 2 பல்லு கிடையாது. அவ்வளோ ஒரு மடிசெட்டாக உள்ள கிடையாது. மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் டேட் இருக்குது. நல்லா மோட்டி டைப்பில் நல்லா நீடித்து கறக்கக்கூடிய வகையில்
ஹெச்எஃப்ல ஒரு கிடேரி வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த தலையீத்து எல்லாருமே அதிகபட்சம் எதுக்கு தலையீத்து 2000 வாங்கணும்னு சொல்லுதுன்னா, ஒரு தலையீத்து கிடேரி வாங்கினோன்னா நம்ம குறைஞ்சது ஒரு 5 ஈத்தோ ஒரு 6-7 ஈத்தோ குறைஞ்சது ஒரு 5 ஈத்துக்காவது நம்ம வச்சுக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த மாட்டில் பணம் போகாது. நம்ம ஒரு மாடு வாங்கி அடுத்த ஈத்துக்கே மாற்றினோன்னா அந்த மாடுகளில் பணங்கள் நமக்கு போயிடும். அதனால தான் வாங்கும்போதே தலையீத்து 2000 வாங்கினோன்னா ஒரு 5 வருஷமோ ஒரு 5 வருஷமோ ஒரு 7-8 வருஷங்களுக்கு ஒரு 5 ஈத்து குறைஞ்சது பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி கொடுக்கும்போது நமக்கு அந்த மாட்டை வச்சு நஷ்டங்கள் வராது. நம்ம ஒரு மாடு இப்போ 5 ஈத்து நம்மகிட்ட இருக்கும்போது ஒரு 2 ஈத்தோ 3 ஈத்தோ கிடேரிக்குன்னு ஓட்டுச்சுன்னா அதையும் வளர்த்து அடுத்து அது ஒரு மாட்டு காய்க்கிறோம். இன்றைக்கி தலையீத்து கிடேரி வாங்கும்போது ஒரு 2000மோ 5000மோ கூட தான் தெரியும். நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஈத்து மாடு வாங்கும்போது 4000 5000 சௌரியமாக தெரியும். ஆனால் அது ஒரு ஈத்தோ 2 ஈத்தோ தான் நம்ம வச்சுருக்க முடியும். அதனால தான் வாங்கும்போதே ஒரு நல்ல பொருளாக ஒரு 5000 2000 கூட இருந்தாலும் நல்ல பொருளாக தலையீத்து கிடேரியாக பார்த்து வாங்கணுங்கிறது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து கிடேரி. 2வது ஈத்து 6 பல்ல நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. 100% காட்டு மேய்ச்சல் கேரண்டி போட்டு கொடுக்கலாம். 2வது ஈத்து 6 பல்லு 100% மாடு மேய்ச்சல் முறையில் வந்த மாடு. மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா தலையீத்தில் 16 லிட்டர் 17 லிட்டர் பால் இருந்துச்சு. இந்த 2வது ஈத்தில் சுயராக 17-18 கறக்கும். இப்போ நல்லா ஃபார்ம் டைப்பில் மெயின்டெனன்ஸ் இருந்தால் 20 லிட்டரே கறக்கும். குறைஞ்சது ஒரு 18 லிட்டர் பால் குறைவில்லாமல் இருக்கும். மாடுன்னு பார்த்திங்கன்னா குட்டி போடுறதுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் வரை டேட் இருக்குது. அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. எந்த கிளைமேட்டுக்குனாலும் அடாப்ட் ஆகக்கூடிய பசு. இப்போ என்ன இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி 3 மாதமே நல்லா பச்சை, எந்த காட்டிலையும் பங்குனி மாதம் வரை பச்சை குறையாது. அதனால் மேய்ச்சல் முறையில் உள்ள மாடுகள் நிறைய பேர் விரும்புவீங்க. 3 4 5 மாதம் மாடு காட்டில் மேய்ஞ்சிக்கலாம்ட்டு. அப்படி மேய்ச்சலுக்கு ஏற்ற மாடு இந்த ஹெச்எஃப் மாடு. ஃபார்ம் டைப்புக்கும் ஏற்றுக்கூடும், மேய்ச்சல் முறைக்கும் அருமையான மாடு. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா காட்டடியில் மேய்ஞ்சி கை கால் ஊக்கத்தோடு இருக்குது. 2000 கிடேரி 6 பல்ல நல்லா அகலச்சட்டாக உள்ள விஷயம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா குட்டி போடுறதுக்கு இன்னொரு 3 to 4 நாள் மிஞ்சிட்டா ஒரு 2 நாளில் கூட குட்டி போடக்கூடிய பஸ். நல்லா டேட்டு குட்டி போடுறதுக்கு டேட்டு முடிஞ்சிருச்சு. நல்லா பிளாக் மெஜாரிட்டியோட பஸ். பிளாக் ஜெர்சி எல்லாருமே அதிகபட்சம் பிளாக் ஜெர்சி. இப்போ பிளாக் ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெச்எஃப்ஏ மாதிரி நல்லா நீடிச்சு கறக்கக்கூடிய பஸ். அதேமாதிரி பாலோட குவாலிட்டி எஸ்என்எஃப் கண்டென்ட்னு பார்த்திங்கன்னா ஜெர்சி அளவுக்கு ஃபேட்டு எஸ்என்எஃப் கண்டென்ட் நல்லா அருமையாகவே இருக்கும். இப்போ ஹெச்எஃப் வந்து சில பேர் கொஞ்சம் ஃபேட்டு கம்மியாக இருக்குது, நம்ம பக்கத்தில் சில்லற பாலுக்கு வீட்டுக்கு வெளியே பால்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குது, பால் நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பிளாக் ஜெர்சி எடுக்கலாம். கறவன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஹெச்எஃப்ஏ மாதிரி பிளாக் ஜெர்சியும் நல்லா நீடிச்சு கறக்கக்கூடிய பஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா அதேமாதிரி மேய்ச்சல் முறையில் வந்த மாடு. மாட்டோட கறவன்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு 22 லிட்டர் பால் குறைவில்லாமல் இருக்கும். மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் மிஞ்சிட்டா 3 நாள் 4 நாளில் குட்டி போடக்கூடிய பஸ். அருமையான பஸ். பால் ஃபேட்டு கண்டென்ட் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணையில் இந்த வாரம் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஹை ஹீல்டிங், நல்ல உயர் தரத்தில் நல்லா நீடிச்சு கொடுக்கக்கூடிய டைப்பில் நல்ல உயரந்தரமாக உள்ள மாடு. ரெட்டை குறுக்கில் அகாலச்சட்டில் ஒரு 10 வருஷம் வச்சுருக்கக்கூடிய வகையில் இளம்பொருளில் உள்ள மாடுகள் தான் நம்ம பண்ணையில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு மோட்டி டைப்பில் உள்ள மாடு. மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டேட் இருக்குது. அதே மாதிரி நல்லா மேய்ச்சல் முறை வளர்ந்த மாடு. நல்லா பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடு. எந்த வெயில் கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய பஸ்ஸு. இப்போ நிறையா பஸ்ஸு நம்ம பண்ணையில் எடுத்துக்கக்கூடிய பஸ்ஸுகள்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் எல்லாமே நல்ல பிளாக் மெஜாரிட்டியாக தான் இருக்குது. எல்லாமே எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேட்டு கண்டென்ட் பிளாக் ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஃபோட நல்லா அருமையாகவே இருக்குது. அதனால தான் பிளாக் மெஜாரிட்டியில் உள்ள பஸ்ஸுகள் நம்ம பண்ணையில் இந்த வாரம் நிறைய எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்ல நல்ல ஒரு பிறவிலே நல்லா மோட்டி, கொம்பு சுட்ட மோட்டி கிடையாது, பிறவிலே நல்லா மோட்டி. மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டேட் இருக்குது. மாட்டோட கறவன்னு பார்த்திங்கன்னா ஒரு 16-17 லிட்டர் ஷேராக எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்ல. மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே டேட் இருக்குது. கண்டுலேருந்தே நல்லா மேய்ச்சல் முறையில் வந்த மாடு. மாட்டோட கறவன்னு பார்த்திங்கன்னா தலை ஈத்தில் 20 லிட்டர் கறந்த பஸ். இந்த ஈத்தில் ஷேராக ஒரு 20-22 லிட்டர் கறக்கணும் மாட்டுக்கறங்க சொல்லுவாங்க. குறைஞ்சது ஒரு 20 லிட்டர் பாலுக்கு குறைவு இருக்காது, 20-22 குறைவு இருக்காது. அதே மாதிரி எந்த கிளைமேட்லேயும் தாங்கக்கூடிய பஸ். நல்லா கண்டுலேருந்தே மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. மாடுனா பார்க்க ஒரு அழகு. நல்ல வெள்ளை ரிங்கு கொம்பில் நெத்தியில் ஒரு வெள்ளை அழகான நெத்தி சுட்டியோடு இருக்குது. இந்த மாடுகள் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் நம்ம கோபால் டைரி ஃபார்மில் தான் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கோபால் டைரி ஃபார்மில் வந்து நீங்கள் நேர்லேயே மாடுகளை பார்த்து பால் உள்ள மாடுகளை கறந்து பார்த்தே எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேய்ச்சலுக்கு போகாமல் ஃபார்ம் டைப்புக்கா இல்லை வீட்டில் ஓரளவுக்கு மீடியமாக ஒரு 5-10 லிட்டர் கறந்தால் போதும், ஒரு 7-15 லிட்டர் கறந்தால் போதும் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்ச மாடுகளும் நம்ம பண்ணையில் இருக்குது. இப்போ நிறைய பேர் ஃபார்ம் டைப்பில் உள்ளவங்க நல்ல கூடின மாடுகளில் வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நம்ம பண்ணையில் இருக்கிறது எல்லாமே நல்ல ஹை ஹீல்டிங்கில் உயர்தரமாக உள்ள மாடு தான் இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா
சாகிவால் கிராஸ் டைப்பில் உள்ள மோட்டி மாடு. சாகிவால் கிராஸ் மாடுன்னு பார்த்திங்கன்னா கண்ணிலேருந்தே நல்லா மேய்ச்சல் முறைகள் வளர்ந்தது. ஒரு ஜெர்சி மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு சாகிவால் கிராஸில் பிறந்த பசு. இது பசுவை பொறுத்த வரைக்கும் நல்லா கிராஸ் டைப்புங்கிறதுனால நல்லா எந்த கிளைமேட்டுக்கும் தாங்கும். நல்லா மேய்ச்சல் முறை வளர்ந்த மாடு. மாடு இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு 4 நாள் தான் டேட் இருக்குது. மாடு இன்றைக்கி நாளைக்கு ஒரு 4 நாளைக்குள்ள குட்டி போடக்கூடிய பசு. நல்ல சாகிவால் டைப் கிராஸ் டைப்பில் மோட்டி டைப்பில் உள்ள பசு. இதோட ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாகவே இருக்கும். நல்லா பால் குவாலிட்டியாக உள்ள மாதிரி ஒரு பசு வாங்க நினைக்கணும், கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இது போக நம்ம பண்ணையில் இன்றைக்கி ஒரு 30-35 மாடுகள்கிட்ட விற்பனைக்கு இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ அனுப்பிச்சு நீங்கள் பார்த்து மாடு எடுக்கனாலும் எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நேரில் வந்து பார்த்து எடுக்கனாலும் எடுக்கலாம். உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸில் உள்ளவங்களுக்கு நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கேரளா, நெய்யாற்றங்கரை, திருவனந்தபுரம், ஆச்சிங்கல், வர்க்கலை எல்லா லைனுமே, புனலூர் எல்லா லைனுமே நம்ம வண்டிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கோயம்புத்தூர், விருதுநகர், மதுரை எல்லா லைனுமே நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மாடு வேணுங்க பட்சத்துலையும் நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். இல்லை 2 மாடு 3 மாடு வேணுங்க பட்சத்தில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வண்டிகளை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு எந்த விதமான மாடுகள் தேவைப்படுதோ நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற டைப்பில் உள்ள மாடுகளை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.